ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம தி சகா ஆஃப் டானியா தி ஈவில் எபிசோட் 12 ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். இதுதான் இந்த சீசனோட கடைசி எபிசோட். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல ரிபப்ளிக் ஆர்மிய எம்பையர் ஆர்மி கைப்பற்றியாச்சு. ஆனா மிச்சம் இருக்க சோல்ஜர்லாம் வேற நாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதை டானியா தடுக்க பார்த்தா, ஆனா ஹெட் குவார்டர்ஸ் அவளுக்கு பர்மிஷன் தரல. இதை பத்தி பேசுறதுக்கு அவ ஸ்டேட் ஹெட் குவார்டர்ஸ் போனா. அங்க போனா யாருமே காணோம். அவளும் என் பேரு டானியா வான் டிகிரிஷாஃப், நான் 203rd மேஜ் பெட்டாலியனோட கமாண்டர் ஜெனரல் ஜெட்டூர் கூட பேசணும் அப்படின்றா. அங்க இருக்க சோல்ஜர்லாம், ஓ என்ன மன்னிச்சிருங்க மேஜர், இப்பதான் இங்க இருந்து ஜெனரலா கிளம்பி போனாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸுமே இங்க கிடையாது. டானியாவும் என்னாச்சு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா கேக்குறப்ப அந்த சோல்ஜரும் இல்ல அவங்க எல்லாருமே பீரால இருக்காங்க. எல்லாருமே இந்த போருக்காக செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அந்த பீரால சரகடிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே டானியா அங்க இருந்து கிளம்புறா. இப்போ டானியா வந்ததை பார்த்து அந்த லிeutenant கர்னல் அவகிட்ட பேசுறாரு. லிeutenant கர்னலோ, இங்க ஜெனரல் ஜெட்டூரை பார்க்க வந்தீங்கன்னு சொன்னாங்க. இந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு நீங்களுமே ஒரு முக்கியமான காரணம் தான். அப்படி ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். டானியாவும், என்னோட ஒப்பீனியன் சொல்லுமா? சரி, நான் சொல்றேன். இந்த போர்ல நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது உண்மைதான். இந்த டைம்ல எம்பையரோட வெற்றிய இந்த உலகமே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். அந்த லிeutenant, என்னது கொஞ்ச நேரத்துக்கு மட்டுமா? டானியாவும், வெற்றி இது எல்லாருக்குமே ஒரு ஆசை தர விஷயம் தான். ஆனா அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணலன்னா அந்த வெற்றி வேஸ்டா போயிடும். அந்த லிeutenant, என்னது வெற்றி யூஸ் பண்ணுமா? எனக்கு புரியல. டானியாவும், சரி உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்ப இருக்க ஹெட் குவார்டர்ஸ் மெம்பர்லாம் எங்க இருக்காங்க தெரியும்ல? இந்த வெற்றியை கொண்டாடிக்கிட்டு சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்கோர்ஸ் ஃப்ரண்ட் லைன்ஸ்ல சண்டை போட்ட எல்லா சோல்ஜருக்குமே இது கொண்டாடுறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா இந்த ஹெட் குவார்டர்ஸ் வெறும் பிளான் மட்டும் தான் போட்டாங்க. இவங்க எதுக்காக கொண்டாடுறாங்க? இவங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. இந்த மாதிரி செய்யறது உங்க கடமையை விட்டு கொடுக்குற மாதிரி. இதை கேட்ட உடனே அந்த லிeutenant வருது. மேஜர், போதும், உங்களோட சுப்பீரியர் ஆபீசர்ஸை நீங்க தப்பா பேசுறீங்க. டானியாவும், லிeutenant கர்னல், நீங்க தானே என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்க, அதனால தான் நான் சொன்னேன். அந்த லிeutenant, உனக்கு என்னதான் கடவுள் சப்போர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி நீ பேசக்கூடாது. டானியாவும், எனது கடவுளா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் எனக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த லிeutenant, நீங்க ஒரு திறமை வாய்ந்த ஆபீசர், ஆனா இதை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. என்னதான் நடந்தாலும் ஒரு மனுஷனோட நேச்சர் மாறவே மாறாது. எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. என்னன்னா, நீ ஆர்டர்ஸ் மறுக்கிற மாதிரி நீயே தலைமை தாங்கி அட்டாக் பண்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு அப்படின்றாரு. டானியாவோ, எனக்கு கொடுத்த பவரை நான் யூஸ் பண்ணேன், அவ்வளவுதான். லிeutenant கர்னலும், எனக்கு தெரியும் நீ கொடுத்த ஆர்டர்ஸை டிசோபே பண்ண மாட்டேன். அந்த மாதிரி சொல்றது கிடையாது நீ. ஆனா ஹெட் குவார்டர்ஸ் உனக்கு கொடுத்த அத்தாரிட்டி இந்த மாதிரி யூஸ் பண்றது கிடையாது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனா சோல்ஜருக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கும். இப்போ வரைக்கும் பண்ண நினைச்சு நீ பெருமைப்படு. ஆனா இது நல்லா தெரிஞ்சுக்கோ, இது உன்னால எப்பயுமே தனியா செஞ்சிருக்க முடியாது. ரிபப்ளிக் அவங்களோட கேபிட்டல் இழந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாலும் இப்ப திரும்பி அதை எடுக்கவே முடியாது. சொல்லு, எந்த காரணத்துக்காக இந்த போரை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? இப்ப அவங்க கிட்ட அவங்களோட மிலிட்டரியுமே கிடையாது. எந்த பவர் வச்சுக்கிட்டு நம்ம கூட சண்டை போடாங்கன்னு நினைக்கிறேன்? அப்ப எதுக்காக இந்த வார் கண்டினியூ ஆகும்னு சொல்ற? டானியாபு, சரி உங்க பர்மிஷனோட என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் ஹெட் குவார்டர்ஸ் நிஜமாலே ஒரு அசைக்க முடியாத கோட்டை தான். ஆனா அது எல்லாமே லாஜிக்லயும் நாலேஜ்லயும் மட்டும் தான். இந்த போர்ல ஜெயிச்சிடுங்கிற லாஜிக் வச்சுட்டு தான் இந்த வார் முடிஞ்சிடுச்சு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சாதாரணமா எல்லாருமே அதான் நம்புவோம். ஆனா இதுக்கு நடுவுல நீங்க முக்கியமான ஒண்ணத்தை விட்டுட்டீங்க. இந்த உலகத்துல லாஜிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா மனுஷனும் ஏங்கறது இல்ல. நம்ம மனுஷங்க எல்லாருமே முட்டாளுங்க தான். அந்த லிeutenant, அப்போ மனுஷங்களா காரணம் இல்லாம நிறைய விஷயம் செய்வாங்கன்றியா? அவங்கள மிருகன்றியா? டானியாவும், இது என்னோட ஒப்பீனியன் தான், ஆனா உலகத்தோட ரியாலிட்டியா தான். அந்த லிeutenant, என்ன சொல்லிட்டு இருக்க? அதுக்கு வாய்ப்பு இல்ல. இதுக்கான எவிடன்ஸ் என்ன வச்சிருக்க? டானியாவும், வேற என்ன, ஹிஸ்டரி தான். ஆனா அது உனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி கிடையாது, என்னோட ஹிஸ்டரி, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் மெமரிஸும். அந்த லிeutenant, என்ன சொல்ற? எனக்கு எல்லாத்தையும் சொல்ல அப்படின்றாரு. டானியாவும், இந்த உலகத்துல மனுஷங்களோட வெறிய நான் பாத்திருக்கேன், அவங்களோட கண்ணுல நான் பாத்திருக்கேன். அத ஒரு திறமை வாய்ந்த சோல்ஜர் கோவத்தாலே எழுத நான் பாத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, ரிவெஞ்சாலே ஏங்குறவங்களையும் நான் பாத்திருக்கேன். இவங்க எல்லாருமே கோவத்தாலேயோ வெறுப்புனாலேயோ இப்படி செய்வாங்க. அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. இல்ல, புரிஞ்சது சொல்ல முடியாது, எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிற மனுஷங்களை நான் நேர்ல பாத்திருக்கேன். அதோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. மனுஷங்களோட எமோஷன்ஸால தப்பான டிசிஷன் இருக்கிறத என் கண்ணு முன்னாடி நான் பாத்திருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு முன்னேறினாலும் எந்த லெவலுக்கு போனாலும் நம்ம எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு எல்லையை தாண்டி போனா நம்ம எல்லாருமே ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண விட்டுருவோம். ஒரு மனுஷன் அவனோட விருப்ப கண்ட்ரோல் பண்ண விட்டானா அவன் அதுக்காக போராடிட்டே இருப்பான். அப்படி கண்ட்ரோல் போயிட்டானா அவன் காரணத்தையும் லாஜிக்கையும் பார்க்க மாட்டான். ஏன் ஜெயிப்போமா தோப்பமா கூட பார்க்க மாட்டான். அதன் காரணத்தால் தான் இந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு நான் பேச வந்தேன். இந்த போர்ல நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆனா இது வெறும் டெம்பரரி வெற்றி தான் நம்மளுக்கு. இந்த போதையில நீங்க மயங்கி போவாதீங்க. நம்ம மேல இருக்கிற எல்லா விருப்பமே நம்ம அணைச்சாகணும். இப்போ அந்த ரூமுக்கு ஒரு சோல்ஜர் வராரு. அவர் வந்துட்டு, சார் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னன்னா, மிஞ்சி இருக்க ரிபப்ளிக் ஆர்மி சதன் சைட்ல இருக்கிறவங்களை தாக்கிட்டு இருக்காங்களாம். டானியாவும், நான் சொல்லல. இப்போ அந்த ஷிப்ல இருந்து தப்பிச்சு போனவங்க சதன் சைடு போயிருக்காங்க. அந்த சிட்டியை டேக் ஓவர் பண்ணிட்டு அங்க ஜெனரல் பேசுறாரு. நான் சொல்றதுனால கேளுங்க, ரிபப்ளிக் சிட்டிசன்ஸ், இன்னைக்கு ஒரு டிக்ளரேஷன் பண்றேன், ஒரு ப்ராமிஸ் பண்றேன். நம்ம நாட்டுக்கு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்மளோட ஆயுதத்தை நம்ம கீழே போட மாட்டோம். நம்மளோட மொத்த கண்ட்ரியோட தலையெழுத்துமே இப்போ நம்ம கிட்டதான் இருக்கு. அதனால நான் உங்களுக்கு பிளெஸ் பண்றேன், இன்னில இருந்து ரிபப்ளிக்கோட விடுதலைக்கு நம்ம போராடுவோம்.
வெற்றி கிடைக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடுவோம். இப்ப அந்த ஜெனரல் கீழ அவங்களோட மிலிட்டரி பவர் மட்டும் இல்ல, அந்த சதர்ன் சைடுல இருக்க மொத்த சிட்டிசன்ஸுமே அந்த ஆர்மில சேர்ந்திருக்காங்க. இப்ப இம்பீரியல் கேபிட்டல்ல அங்க இருக்க மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அட, ரிபப்ளிக் ஆர்மி திருப்பி அழிஞ்சிக்கிறாங்களா? அவங்களதான் அழிச்சாச்சு, அவங்களோட கேபிட்டலுமே ஆக்கிரமிச்சாச்சு. அங்க இருக்க மக்களும் இவங்களை தப்பித்து போக விட்டுறக்கூடாது, அப்பயே அழிச்சிருக்கணும். ஹெட் குவார்டர்ஸ்லயோ ஜெனரல் செட்டோரோ ஜெனரல் ரூட்ராப் பேசிட்டு இருக்காங்க. என்ன சோகமா இருக்க? எனக்கும் புரியுது. இந்த ரிபப்ளிக் ஆர்மி அவங்களோட மக்களே ஆர்மியில் சேர்த்துக்கிட்டு பெருசாகிட்டே போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆண்டாண்டே அலையன்ஸ்ல இருந்தும் ஆலைட் கிங்டம்ல இருந்தும் தப்பிச்சு போன சர்வைவர்ஸ் அவங்க கூட சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. இந்த போர் திருப்பி ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருந்த தட்டை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. ஜெனரல் செட்டரும் என்ன பிரச்சனைனா, நம்ம எல்லா எனிமி பொசிஷனும் அழிக்காம விட்டுட்டோம், அதுதான் பிரச்சனையே. இப்ப நம்ம கிட்ட வேற சாய்ஸே கிடையாது. நம்மளோட மொத்த ட்ரூப்ஸுமே இப்ப சதர்ன் சைடு அனுப்பிச்சாகணும். அதுவும் இல்லாம அவங்க கடல் வழியா இருக்காங்க. நம்ம மொத்த ஆர்மி அனுப்புறது கஷ்டமா இருக்கும், சப்ளைஸும் வேஸ்டா போயிட்டு இருக்கும். நம்ம சின்னதா ஒரு எலிட் குரூப் அனுப்பிச்சாகணும் அப்படின்றாங்க. சின்னதா இருக்கணும், ஒரு எலிட் குரூப்பாவா? சரி, உனக்கே தெரியும்ல, அந்த பட்டலியன் யூஸ் பண்ணுவோம். எல்லா கண்ட்ரிஸும் இப்ப அமைதியா இருக்காங்க, அதனால சதர்ன் சைடு அனுப்புறோம். ஒருவேளை இன்னொரு கண்ட்ரி இந்த போருக்குள்ள வந்தா என்ன செய்யறது? டானியாவும் அதே சர்ச்சுக்கு போறா. அங்க இருக்க கடவுள் சிலையை பாக்குறா. அந்த கடவுள் சிலையை பார்த்த உடனே அங்க கண்ண பாயிண்ட் பண்றா. இதை சுட்டா எதுவும் நடக்காது சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இப்ப கடல் வழியா சதர்ன் சைட்ல இருக்க மிஞ்சி இருக்க ரிபப்ளிக் ஆர்மி அழிக்கிறதுக்கு தன்னோட பட்டேலனோட கிளம்புறா. டானியாவும் எபிசோட் ஸ்டார்டிங்ல சொன்னதே சொல்றா. இந்த மோசமான உலகத்துல போர்ன்ற நெருப்பு சுத்திட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல எம்பயர்னு ஒரு நேஷன் இருக்கு. அதுகிட்ட நிறையவே மிலிட்டரி பவர் இருந்துச்சு. அது ஒவ்வொரு எனிமிஸ் அழிச்சிட்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டாக்கிங்கிற கண்ட்ரி, அப்புறம் ஆண்டாண்டே அலையன்ஸ், கடைசியா ரிபப்ளிக். எம்பையருக்கு எதிரியா அந்த ஒவ்வொரு நாட்டுமே ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு அழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கண்ட்ரியில இருந்த மக்களுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அவங்க ஒரு விஷயத்த முக்கியமா விட்டுட்டாங்க. சுத்தி இருக்க கண்ட்ரிலாம் இந்த கண்ட்ரி வளர்றத பார்த்து எந்த அளவுக்கு பயந்தாங்கிறது இவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த வளர்ந்துட்டு இருக்க கண்ட்ரியை அழிக்கிறதுக்கு அவங்க எந்த லெவலுக்கு போவாங்கிறது இந்த எம்பையருக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த மொத்த உலகமுமே இந்த போர் முடியும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஈவில் எனிமி எம்பையர் அழின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. இந்த கண்ட்ரி அழிஞ்சாதான் அவங்களுக்கு திருப்பியுமே அமைதி கிடைக்கும், அவங்களோட பாதுகாப்பா இருக்க முடியும் நம்பினாங்க. அமைதிக்கு ஆசைப்பட்டதுனால தான் போருமே வருது. அது அவங்களுக்கான முடிவா போகுது. இப்போ சுத்தி இருக்க கண்ட்ரி எல்லாருமே எம்பையர் தாக்கத்துக்கு தயாராகிறாங்க. எல்லா கண்ட்ரியுமே, அது ஆலைட் கிங்டமும் சரி, ஃபெடரேஷனும் சரி, இப்போ புதுசா ஒரு கண்ட்ரி கட்டுறாங்க. அந்த கண்ட்ரி பேரு யூஎஸ். அந்த கண்ட்ரில ஆர்மி கால் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்திருக்கா. அங்க இருக்க சொல்லிடும், உண்மைதான், ஆர்மியில நாங்க ஆள் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா உனக்கான கரெக்டான வயசும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, நீயே வாலண்டியரா வர. மேரி ஸ்விக்ஸ் யாருன்னு பார்த்தா அந்த மேஜரோட பொண்ணு. அங்க இருக்க ஆபீசரும், இந்த முடிவை நீ நல்லா யோசிச்சு முடிவிடு. அந்த பொண்ணும், இல்ல நான் வாலண்டியரா வரேன். அங்க இருக்க சொல்லிடும், நீங்க வரது எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனா நீங்க பேட்டில் ஃபீல்டுக்கு போனா நாளைக்கே கூட இறந்து போலாம். அந்த பொண்ணும், நான் அதுக்கு தயாரா தான் இருக்கேன். அந்த ஆபீசரும், சரி உங்க அம்மாக்கு இது ஓகேவா? அதுவும் இல்லாம உன்னை இறந்து போன அப்பாவோட ஆசை இதுவா? ஒரு அமைதியான இடத்துல வாழ்றதுதான் அவங்களோட ஆசையா இருக்கும். அந்த பொண்ணும், அது எனக்குமே தெரியும் தான், ஆனா நீங்க சொன்னீங்களே அந்த காரணத்தால தான் ஒரு அமைதியான வாழ்க்கை, அது மத்தவங்களும் நான் தந்தாங்கணும், அதை செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். எங்க அப்பா இருந்தாரு அமைதியை பாதுகாக்கிறதுக்கு, அந்த காரணத்தால தான் நான் இங்க வந்திருக்கேன். அந்த சொல்றோம், இப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்ல, சரி நீ வாலண்டியரா வர, உன்னோட டிக்ளரேஷனை சொல்லு அப்படின்றாரு. அந்த பொண்ணு எழுதி அந்த பிளட்ச சொல்றா, என்னோட குடும்பத்துக்காகவும் வாழ்ற மக்களுக்காகவும் அவங்களோட அமைதியையும் அவங்களோட நிம்மதியும் நான் பாதுகாப்புன்னு உறுதி எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல என்ன போல நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. என்ன போல எம்பையர் கிட்ட அவனோட குடும்பத்தை நான் பறி கொடுக்க விட மாட்டேன். நான் கடவுள் கிட்ட ப்ராமிஸ் பண்றேன், அவரோட நியாயப்படி அவரோட நேரப்படி நான் நடப்பேன். கடவுள் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இங்க இருக்க மக்களை நான் பாதுகாப்பேன். கடவுளே உங்களோட சக்திய எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த டைம்லயே கடவுளோட சக்தி மேரிக்குள்ள வர ஆரம்பிக்குது. இதோட இந்த எபிசோட முடியுது, இந்த சீசனும் முடியுது. இந்த சீசன் எப்படி வச்சுக்கிறதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.